வணக்கம். நான் உங்கள் தணிகையிலேருந்து மஞ்சளா பேசுகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தோம் இல்லையா, பொன்னேரியில் வந்து புது சைட் லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணிட்டோம் பாருங்கள். அதோடைய விசிட்டிங் நாங்கள் இன்வைட் பண்ண கார்டு இது. போன சண்டே இல்லாத அதுக்கு முன்னாடி சண்டே வந்து 21ஆம் நாங்கள் லான்ச் பண்ணோம். ரொம்ப அநேகமான மக்கள் வந்து சைட்டுக்கு வந்தாங்க. அமோக வரவேற்பு பெற்றுச்சு இந்த சைட்டு. அதில் வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லாத எதுக்காக நாங்கள் பொன்னேரியை சூஸ் பண்ணோன்னா, உங்களுக்கு பொன்னேரி வந்து திருவள்ளூரில் வந்து சேரப்போகுது. அது திருவள்ளூர் வந்து பெரிய ஊராக இருக்கிறனால அதை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க. அப்போ பொன்னேரியும் அதோட சேரப்போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல வந்து நாங்கள் சைட்டு போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கல பொன்னேரியில் அப்படி என்ன ஸ்கூல்லாம் இருக்குதுன்னு. பொன்னேரியில் கிட்டத்தட்ட 10 ஸ்கூல் இருக்குங்க. அது பாருங்கள். இங்கே ஆதாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, பாரத் ஸ்கூல் இருக்குது, டாக்டர் கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, ஹோலி ட்ரினிட்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அடுத்தது LEF எடன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, மாடர்ன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அப்புறம் RMK ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்குது, யூனிட்டி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கொக்குமேடுன்ற இடத்துல இருக்குது. பொன்னேரியில் வந்து கொக்குமேடுன்ற இடத்துல வந்து இந்த வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, RMK ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி 160 ஏக்கரில் வந்து IT கம்பெனி மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி. அப்புறம் ஸ்ரீ சிட்டிக்கு நடுவில் தான் நம்ம சைட் இருக்குது. மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிட்டி. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம சைட்டு போட்டிருக்கோம். அப்புறம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் இருக்குது. மகாபலிபுரம் முதல் காட்டுப்பள்ளி துறைமுகம் வரை பெரிபெல் ரோடு, சூப்பர் பெரிபெல் ரோடு வந்து அமைய உள்ளது. அந்த வேலை ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் போனாலே இப்போ வந்து பாதி ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய 10 ஸ்கூல் இருக்குது. சிப்காட் இருக்குது, கும்மிடிப்பூண்டி சிப்காட் இருக்குது, மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது, ஸ்ரீ சிட்டி. இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் பண்ணி ஒரு கம்மி ரேட்டில் நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஆன் ரோடு பஸ் ரூட்டில் போட்டிருக்கோம். 525 ரூபா பொன்னேரியில். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல சொத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாத நாங்கள் 50-50 ஆஃபரும் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா மீதி பாதி அமௌண்ட்டை வந்து 7200 ரூபான்னு சொல்லிவிட்டு 2 இயர்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலாம். ஸோ அந்த ஒரு ஆஃபரும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும் மக்கள். சரி, நான் எப்பொழுதும் வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து முன்னாடியே நாங்கள் ஆடு கொடுப்போம். நிறைய இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாம் போடுவோம். அப்போ வராத கூட்டம் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப பேர் வந்து சைட் லான்ச்சே பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஆடி மாதத்தில் 21ஆம் சைட் லான்ச் பண்ணோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 500 ஃப்ளாட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 360 ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ளாட் வந்து ஆடி மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து 45 ஃப்ளாட் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆடி மாதத்தில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க, அக்ரிமெண்ட் போடுறாங்க. இத்தனை விஷயமும் வந்து நம்ம தணிகை கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சிறப்பாக நடக்குது. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பாரம்பரியம் மிக்கது. தணிகை கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாரம்பரியம் மிக்கது. 35 வருஷம் முடிஞ்சு 36வது வருஷம் இப்போது நம்ம பயணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் நான் நிறைய சேனல் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பணம் வச்சு கையில் வச்சு செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பணம் கையில் வச்சுட்டு இருந்தாலே அது கொஞ்சமாக செலவாகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி துணிஞ்சு எதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இல்லை ஒரு மாதத்தவணை கட்டுற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா அது ஒரு சொத்தாக மாறும். இல்லைன்னா பாருங்கள், வீட்டில் வச்சுருப்போம் பணம், ஏதாவது ஒரு திங்ஸ் பார்த்தா வாங்கணும் போல் ஆசையாக இருக்க வாங்கிடுவோம். அப்புறம் ட்ரெஸ் எடுக்கலான்னு தோணும். இல்லை வந்து வீட்டுக்கு இந்த ஏதாவது க்ராக்கரி செட்டு, அப்புறம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸு, எதுவுமே எக்ஸ்ட்ரா பணம் கையில் இருந்தால் நிறைய செலவு பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாங்கி போட்டால் அது வேஸ்ட்டாக அந்த பணம் வந்து தேவையான செலவு பண்ணி தான் ஆகணும். மீதி பணம் போக நம்ம இந்த மாதிரி ஒரு தவணை முறையாக கூட கட்டி இந்த இடத்த வாங்கலான்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நேயர்களே. நீங்கள் அப்புறமா அது மட்டும் இல்லாத எங்ககிட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இடத்துல இடம் இருக்குது. வேப்பம்பட்டு,
அப்புறம் திருவள்ளூரில் இருக்குது. பொன்னேரியிலே 3 சைட் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2.5 கிலோமீட்டரில் ஒரு சைட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் 1.5 கிலோமீட்டரில் ஒரு சைட் இருக்குது. அப்புறம் இது பொன்னேரி அதிர்ஷ்டம் சொல்லிவிட்டு இது போட்டிருக்கோம். பெரிய வேப்பத்தூர் சொல்லிவிட்டு பொன்னேரி அதிர்ஷ்டம் இது போட்டிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இன்னும் நிறைய போட போகிறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம விநாயகபுரத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் வீடும் இருக்குது. ரெடில்ஸ்லலாம் இண்டிவிஜுவல் வீடும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் கீழே கொடுக்குற நம்பர் கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டிங்களா உங்களுக்கு? என்ன டிப்ஸ் சொல்லலாம்? சரி, இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் லேடிஸ்க்கெல்லாம். இப்போ வந்து பூஜை அறை தான் சொல்கிறேன். இப்போ பூஜை அறையில் வந்து நம்ம எப்பொழுதும் வந்து அவசர அவசரமாக வேலைக்கு போகிறோம். வந்து வெள்ளிக்கிழமை தான் பூஜை சாமான்லாம் தேய்ப்பாங்க. அப்புறம் வந்து இல்லைனா வந்து செவ்வாய்க்கிழமையில தான் பூஜை சாமான்லாம் தொலைப்பாங்க. அப்படி பண்ணாமல் சில பேர் வேலைக்கிழமை பூஜை சாமான் தேய்ச்சிடுவாங்க, ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமைன்னு. ஆனால் பூஜை சாமான் வந்து புதன்கிழமை தொலைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ வந்து புதன்கிழமை தொலைக்கிட்டு ஒரு இது வந்து நெய் விளக்கேற்றணும். 1 வந்து நல்லெண்ணெய். இந்த 5 எண்ணெய் 6 எண்ணெயெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம். நம்ம கடவுளுக்கு ஒரு மனசு சந்தோஷத்தமாக எழுதுறது ஒரு நெய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நல்லெண்ணெய் ரொம்ப பெஸ்ட்டு. வெள்ளிக்கிழமையில் மட்டும் வந்து நெய் விளக்கு போட்டிங்கன்னா மகாலட்சுமிக்கு உகர்ந்தது அது. வெள்ளிக்கிழமை நெய் விளக்கு போடுங்க. மற்றபடி நார்மலாக நல்லெண்ணெய்ன்னு கேட்டு வாங்கி அந்த 5 எண்ணெய் அப்புறம் விளக்கேற்ற எண்ணெய் இதெல்லாம் வேண்டாம். பியூர் நல்லெண்ணெயில் ஏற்றி பஞ்சுத்திரி போடணும். 1 போடக்கூடாது, 2 பஞ்சுத்திரி போட்டு அழகாக நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு மனசார நீங்கள் கடவுளை நினச்சாலே நீங்கள் கடவுளை கண்ணில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து காட்சி தருவாங்க. விளக்கு போடுறதுல ரொம்ப மனசு உகந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாருக்குமே கெடுதல் நினைக்காதீங்க. மற்றவங்க பார்த்து பொறாமப்படாதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை. எதுக்குன்னா அந்த மாதிரி சும்மா தெரியாமையே ஒருத்தர் மேலே பொறாமப்பட்டா உங்களுக்கே தெரியாது, அது பொறாமன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு மட்டும் இது கிடைக்கிது, அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்களுக்குலாம் அதுவே ஒரு பொறாமத்தன்மை தான். ஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருங்க. உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். வாழ்த்துக்கள். என் பேர் மஞ்சுளா, தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மறந்துருப்பீங்க. அதுக்கு தான் திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வரப்போகிறேன். அது என்ன விஷயம்னா, என் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவம், ஏதோ ஹாரர் டாக் சொல்லிவிட்டு நான் கொண்டு வர போகிறேன். அது ரொம்ப 4 வருஷம் உடைய கனவு அது. ஸோ அதுக்கு இப்போ தான் வாய்ப்பு வந்திருக்கு. எல்லாமே உண்மை சம்பவம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். நன்றி.